இந்த சீமானுக்கு என்ன எப்படி அவன் ஒண்ணுமே புரியல. சீமானை பத்தி நம்ம யோசனை பண்ணா இது என்ன ஜென்மனே நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு தெளிவு இல்லை. எது பேசினாலும் கத்துறது கொள்றது, யாரை பேசுறன்னு தெரியறது கிடையாது. தான் ஏதோ ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு மாதிரி அவர் இஷ்டத்துக்கு மானவாரியா பேசுறாரு. பார்ப்பான்னா சமமா பாப்பானா, அதுக்கு பேர் தான் பாப்பானா. தந்தை பெரியார் சொன்னாரு. இந்த பாப்பான்றதுக்கு விளக்கம் அண்ணா கேட்டாராம். பாப்பான் பாப்பான்னா அவங்க மனசு புண்படாதா, நம்ம போய் பாப்பான்னு சொல்றமேனு. அப்ப தந்தை பெரியார் சொல்றாராம், நம்மெல்லாம் கஷ்டப்படுவோம், அவன் தூரமா இருந்துன்னு பாப்பான், அதனாலதான் அவன் பேரு பாப்பான்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு, பதிவு பண்றாரு. நாம சித்திரை மாச வெயில்ல தாறு காய்ச்சி ஊத்துறதுல கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுன்னு இருப்போம். அவன் அதிகாரியா இருந்து கொடை பிடிச்சின்னு பார்ப்பான், அதனாலதான் அவன் பேரு பாப்பான் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் பதிவு பண்ணத இன்னைக்கு அப்படியே உல்டாவா மாத்தி சமமா பாப்பானா. எங்கடா சமமா பாக்குறான்? இரட்டை சுடுகாடு. இதுக்கு காரணம் யாரு? இந்த தெருவுல நடக்க முடியல, இந்த தெருவுல போக முடியல. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கொடு, கல்வியை கொடுக்காதன்னு மனு தர்மத்துல எழுதி வச்சிருக்கிறான். இதை எழுதுறது யாரு? பாப்பான் இல்லையா? சரி, பாவோ உன்னுடைய தாத்தா ஊவசா கோயிலுக்கு எல்லாரும் இட்டுன்னு போனாருனாரு. கோயிலுக்கு உங்க தாத்தா இட்டுன்னு போனார்ல, தடுத்தது யாரா? கோயில் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்தது யாரு? உன் தாத்தா கூட்டுன்னு போனார்னா. யாரை பார்த்தாலும் தாத்தா பாட்டன் இத மாதிரி பேசி தந்தை பெரியாரை கேவலப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கோசம் RSS பிஜேபியிடம் கைகூலி ஆக செயல்படுகின்ற சீமான் தந்தை பெரியார் அவர்கள் 93 வயசில் சாகிற வரைக்கும் அம்மா அம்மா அம்மான அந்த வலியோட சாதாரண ஆளா தந்தை பெரியாரு. பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவன் தந்தை பெரியாரு. அவர் நினைச்சா எப்படி வேணாலும் சுகமா வாழ்ந்திருக்கலாம். வெறும் அந்த லுங்கியை கட்டிக்கின்னு ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு பட்டி தொட்டியெல்லாம் போய் சூத்திர பட்டத்தை போக்குறதுக்கு வாலி அந்த மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு பட்டிய தொட்டியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார் தந்தை பெரியார். எதற்காக? பதவிக்கோசமா? தன்னோட பதவி சொகத்துக்கோசமா? தேடி வந்த பதவியை வானான்னு எட்டி உதைத்த தந்தை பெரியார் 29 பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு இந்த சமூகத்துக்கு பாடுபட வந்த ஒரு தலைவன் தந்தை பெரியார். அந்த பெரியாரை உன் வாய்க்கு வந்த பிறகு வாய்க்கு வந்த மாதிரி நீ பேசி நிக்கிற. ஏண்டா ட்ரெயின்ல எவ்வளவு பேர் பாட்டு பாடுவான்டா பிச்சை எடுக்கிறதுக்கு? அந்த மாதிரி பாரதியார் ஒரு பாட்டு பாடுகிறாரு. அதெல்லாம் நம்ம கணக்குல ஏத்துக்க முடியுமா? சட்டத்துல பாட்டுல இருக்குது, ஏட்டுல சட்டத்துல சட்டம் போட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு பேரறிஞர் அண்ணான்னு ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டார். பாட்டு பட்டா முடிஞ்சிருமா? அவர் பாட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான்டா சங்கர்லிங்க நாடாரு 72 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனாரு. அப்ப அவர் பாட்டு பாட்டாரு, நான் எல்லா நாடு வந்துச்சா? அப்ப அதுக்கப்புறம் அவர் ஏன் பாட்டு பாடணும்? அதுக்கப்புறம் 68ல தன் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இலக்கியத்தில் இருந்தது, சங்க இலக்கியத்தில் இருந்தது, எல்லாத்துலயும் இருந்தது. வெறும் பாட்டளவுல பேச்சளவுல எழுத்தளவுல இருந்தது. சட்ட வடிவமானது அறிஞர் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான். இந்த கருத்தரங்கிற்கான காரணம் என்னவென்று நான் பார்த்தால், கடந்த ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக சங்கி சீமானவர் RSS மேடையிலே ஏறி பேசியதுதான் காரணம் என்று நான் எண்ணுகிறேன். நாம் இதுவரையில் சங்கி சீமான் என்று நமக்கு தெரியும். அதை 100% ஊர்ஜிதம் செய்யும் விதமாக RSS மேடையிலே ஏறி பாரதிக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். அப்படியானால் அவர் சங்கி என்பது, RSS கைகூலி என்பது 100% ஊர்ஜிதமாகிவிட்டது. அதே போல இந்த கருத்தரங்கிலே நான் என்ன பேசலாம் என்று யோசித்த பொழுது பாரதியை பற்றி பேசலாமா என்று யோசித்தேன். ஆனால் பாரதியை பற்றி என்னை விட சிறப்பாக உரையாற்றுவதற்கு ஐயா வாலாசா வல்லவன் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, சீமானை பற்றி பேசலாமா என்று யோசித்தேன். சீமானை இடதுகரங்களால் டீல் செய்யக்கூடிய மூவர் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். சரி, யாரை பற்றி பேசலாம் என்று யோசித்தால் அடுத்ததாக உவே சாமிநாத ஐயா. எப்பொழுதும் போல நமது சங்கி சீமானவர்கள் இந்த மேடையிலும் உவேசா அவர்களுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார். உவேசா அவர்கள் செருப்பில்லாத கால்களோடு தெரு தெருவாக சென்று ஓலைச்சுவடிகளை சேகரித்து தமிழ் பணியாற்றினாராம். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று
இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ் பணியாற்றினார் என்று சங்கி சீமான் இந்த மேடையிலும் அனைத்து மேடைகளிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். சரி, ஊவேசா என்ற பர்னிச்சரை இங்கு உடைத்து விடலாம் என்ற ஒரு கொள்கையோடு இங்கு வந்து விட்டேன். சரி, ஊவேசாவை நாம் ஏன் தமிழ் தாத்தா என்கிறோம்? அப்படி அவர் தமிழுக்கு என்ன தொன்று ஆட்டி இருக்கிறார்? அதை சொல்வதற்கான, ஊவேசாவை நாம் தமிழ் தாத்தா என்று கூறுவதற்கான ஒரே ஒரு காரணம், அவர் தமிழ் அந்த ஓலைச்சுவடியில் இருப்பதை புத்தகங்களாக அச்சிட்டு வெளியிட்டார் என்ற காரணம்தான். அதற்கு முன்னால் பழந்தமிழர்களிடம் அச்சுக்கலை என்பது இல்லையா என்று கேட்டால் அல்ல. அதற்கு நமக்கு முதலில் இந்த அச்சுக்கலையின் வரலாறு தெரிய வேண்டும். இந்த அச்சுக்கலை உருவான காலமானது 1450களிலேயே உருவாகிவிட்டது. குறிப்பாக சொன்னால் ஜெர்மனியிலே 1450ஆம் ஆண்டு குட்டன்பெர்க் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொறியாளர் அந்த அச்சு இயந்திரத்தை முதலில் உருவாக்குகிறார். அது தற்போதைய நவீன அச்சு இயந்திரத்தை போல இருக்காது. அந்த அச்சு இயந்திரமானது ஏன் ஊவேசாவை இந்த தமிழக, அதற்காக இந்த வரலாற்றை நான் கூறுகிறேன். அந்த அச்சு இயந்திரமானது தற்போதைய அச்சு இயந்திரம் போல இருக்காது. ஈயத்திலே அந்த கம்பிகளை உருவாக்கி அந்த எழுத்து வடிவங்களை உருவாக்கி அதை அச்சிலே பதிப்பிப்பார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அச்சு இயந்திரம் தான். அவர் முதலில் பதிப்பித்த நூலும் பைபிள் தான். அந்த பைபிள் இன்றும் இருக்கிறது புழக்கத்தில். குட்டன்பெர்க் பைபிள் என்று கூறுவார்கள். சரி, 1450களிலே ஜெர்மனியிலே அச்சு இயந்திரமானது உருவாக்கப்பட்டது. அந்த அச்சு இயந்திரமானது போர்ச்சுகீசியர்களிடம் சென்று சரியாக 104 ஆண்டுகள் கழித்து தமிழகத்திலே புத்தகம் பதிப்பிக்கப்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடியிலே 2 பரதவ இனத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு போர்ச்சுகீசியரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை அடிக்கிறார்கள். பரதவ இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் மீனவ இனத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த இனத்தைச் சேர்ந்த இருவரும் ஒரு போர்ச்சுகீசிய பாதிரியாரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை அடிக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் ராபிடெக்ஸ். ராபிடெக்ஸ் என்றால் வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல். இன்றும் கூட ராபிடெக்ஸ் கோர்ஸ் என்று பல கோர்ஸ்கள் இந்த சந்தையிலே இருக்கும். ஆங்கிலம் எளிய வகையில் கற்றுக்கொள்ளலாம் போன்ற. அப்படி அங்கே இருந்து வந்த அந்த 200 போர்ச்சுகீசியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக தமிழுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் அந்த மொழிபெயர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நூலாக அந்த ராபிடெக்ஸை அறிக்கிறார்கள். அந்த ராபிடெக்ஸின் பெயர் கார்டிகா எம் லிங்குவா போர்ச்சுகீசி என்ற அந்த ராபிடெக்ஸை அடிக்கிறார்கள். அதுதான் இந்த தமிழகத்திலே முதலே அச்சிடப்பட்ட ஒரு நூல். ஏன் இந்த 1554 இவ்வளவு நான் குறிப்பாக கூறுகிறேன் என்றால், இதே 1554 இந்தியாவிலே டெல்லியிலே அக்பர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்பர் ஆட்சியிலே அங்கே அவர்கள் பட்டு துணியால் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் அச்சிட துவங்கிவிட்டோம். தமிழகத்திலே நாம் அச்சிட துவங்கிவிட்டோம். அதே 1554 2 நண்பர்கள், வின்சென்ட் என்பவரும் டாமாடி க்ரூஸ் என்பவரும் இங்கே இன்னொரு புத்தகத்தை, பைபிளை இந்த தமிழகத்திலே அச்சு பிரதியிடுகிறார்கள். இந்த காலகட்டத்திலும் ஊவேசா இந்த கதைக்கு வரவில்லை. சரி, அப்படியே வருவோம். 1578ஆம் ஆண்டு. இன்று சங்கிகள் திருவாசகத்திற்குருகார் ஒரு வாசகத்திற்குருகார் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் திருவாசகத்தை தூக்கி பிடிக்கவில்லை, திருக்குறளை தூக்கி பிடிக்கவில்லை. ஜீகன் பவுல் என்ற ஒரு கிறிஸ்தவர் இந்த தமிழ்நாட்டிலே திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்திலே அச்சிடுகிறார். இந்த தமிழகத்திலே கிறிஸ்தவர் அவர் ஆங்கிலத்திலே அச்சிடுகிறார் 1578ஆம் ஆண்டு. அப்படியே வந்தால் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்று தன்னுடைய பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டவர். அவர்தான் தமிழுக்கு மெய்யெழுத்துக்களை தந்தவர். நான் கோவையிலிருந்து வருகிறேன். என்னுடைய ஊரின் முழு பெயர் கோயம்புத்தூர். என்னுடைய ஊரை அந்த காலகட்டத்தில் மெய்யெழுத்து இல்லாத காலகட்டத்திலே படித்தார். கோ ய இம், இம்முக்கு புள்ளி இருக்காது. கொயம, பூ இத், இத்துக்கு புள்ளி இருக்காது. புத, பூ இர், இருக்கு புள்ளியா இருக்கு. உர, அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் படித்துக் கொண்டிருந்தார். அந்த தமிழுக்கு மெய்யெழுத்தை தந்தவர் வீரமாமுனிவர் தான். அதே போல அந்த காலகட்டத்திலே நாம் பேசக்கூடிய உரைநடைகள் இங்கு இருக்காது. அந்த காலகட்டத்திலே பாடல் வகையிலே தான் அந்த வாக்கியங்கள் அமைந்திருக்கும். அப்போது இங்கே உரைநடையை கொண்டு வந்தவர் இந்த வீரமாமுனிவர் தான். நான் ஏன் இந்த வரலாற்றை கூறுகிறேன் என்றால், வீரமாமுனிவர் இப்படிப்பட்ட இத்தனை ஐரோப்பியர்கள் தான் இந்த தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த எந்த கதையிலுமே ஊவேசா வரவில்லை. ஆனால் ஊவேசா தமிழ் தாத்தாவாகிவிட்டார். ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தாவாகிவிட்டார். அவர் பார்ப்பனிய தாத்தா தான் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக சீமானை போன்ற நபர்களால் அவர் இங்கே தமிழ் தாத்தாவாகிவிட்டார்.
சரி, இப்படி ஐரோப்பியர்கள் மட்டும்தான் இந்த தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்களா என்று கேட்டால் அல்ல. இலங்கையிலே குறிப்பாக ஆறுமுக நாவலர் என்பவர் 1822ஆம் ஆண்டு அவர் தமிழுக்கு தொண்டாற்றியதை விட அவர் சாதிக்கு தான் தொண்டாற்றி இருக்கிறார். அது அனைவருக்கும் அறிந்த விடயம்தான். இருந்தாலும் எப்படி ஜீகன் பவுலானவர் இந்த திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எடுத்து சென்றாரோ, அதே போல அந்த கிறித்துவ சங்கிதான் கிறித்துவ சைவ வெள்ளாளர், ஆனால் அவர்தான் பைபிளை தமிழுக்கு கொண்டு வருகிறார். ஆறுமுக நாவலர் என்பவர் சரியாக 1832ஆம் ஆண்டு சீவை தாமோதரம் பிள்ளை என்பவர் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நூல்களை இங்கே பதிப்பித்து விட்டார். ஆனால் இந்த எந்த கதைகளிலுமே உவே சாமிநாத ஐயர் என்பவர் இல்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதற்கான காரணம் உவேசா அப்போது பிறக்கவே இல்லை. உவேசா பிறந்தது 1855ஆம் ஆண்டுதான். இந்த கதைகளிலே உவேசா வரவே இல்லை. ஆனால் உவேசா தான் தமிழுக்கு ஏதோ அச்சுக்கலையை கொண்டு வந்தது போல, அவர் இல்லாவிட்டால் இந்த தமிழ் இலக்கியங்கள் அழிந்து விட்டுறது போல இந்த சீமானை போன்ற நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக இங்கு சொல்ல வேண்டுமானால் தமிழிலே பழமை பெற்ற இலக்கிய நூல்கள் 2, ஒன்று தொல்காப்பியம், மற்றொன்று திருக்குறள். இந்த இரண்டையுமே உவேசா பதிப்பிக்கவில்லை. அவர் பதிப்பித்தது 96 நூல்கள். நான் சொல்கிறேன், பின்னாடி அப்படியே சொல்கிறேன். அப்படி 1855ஆம் ஆண்டு உவேசா பிறக்கிறார். உவேசாவின் குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பம். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே பார்ப்பனர்கள் ஒரு 4 தொழில் தான் செய்வார்கள். அந்த 4 தொழிலிலே 2 தொழில்கள் நல்ல வசதியான தொழில். கோவிலிலே அர்ச்சகராக இருப்பது, மற்றொன்று வீட்டிலே புரோகிதம் செய்வது. மற்ற 2 தொழில்கள் ஜோசியம் பார்ப்பது, கதா கலாஷேபம் செய்வது. இந்த 2 தொழில்களும் பெரிய வருமானம் இருக்காது. பாவம் உவேசாவின் தந்தை இந்த கதா கலாஷேபம் செய்பவர். அதனால் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அந்த மச்சான் வீட்டில், தன்னுடைய உவேசாவுடைய தாய் மாமா வீட்டில் விட்டுவிட்டு அவர் அந்த கதா கலாஷேபம் செய்ய சென்று விடுவார். உவேசாவிற்கும் 17 வயதாகிறது. உவேசா எதுவும் படிக்கவில்லை. பெரிதாக அதிகபட்சமாக அதிகபட்சமாக 2ஆம் வகுப்பு வரை படித்தவர் தான். இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். பின்னால் புரியும் எதற்காக இதை கூறினேன் என்று. அப்படி 2ஆம் வகுப்பு படித்தவர் தான். அதே போல உவேசாவுக்கும் 17 வயது வருகிறது. உவேசாவுக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த பின்னால் மாமா வீட்டில் இருக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். ஒரு பார்ப்பனரின் உதவியுடன் மதுரையிலே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சென்று வேலை கேள், உனக்கு தெரிந்த தமிழை வைத்து அவர் ஏதேனும் வேலை தருவார் என்று கூறுகிறார். சரி, நமக்கு தெரிந்த தமிழை வைத்து அங்கு சென்று கேட்போம். அவரும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு மெத்தட்ல சரி வாப்பா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோ அப்படி. அதுவரையில் உவேசாவுக்கு தெரிந்த தமிழ் பார்ப்பன தமிழ். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் உவேசாவுக்கு எளிய மக்களின் தமிழை கற்றுத்தருகிறார். அதே போல அந்த ஓலைச்சுவடி வாசிப்பது எழுதுவது அதை கற்றுத்தருகிறார். உவேசா அங்கே அந்த வேலை தான் செய்கிறார். குறிப்பாக சொன்னால், நம் எளிய முறையில் சொன்னால் எடுபுடி வேலை. எழுதுறத எடுத்ததை பார்க்கறது, படி எழுதுதல்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடி படி எழுதுதல், அந்த வேலை தான் ஊவேதா, நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடியவர் அந்த வேலை தான் செய்யறாரு. அதற்கு முன்னாடி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இருக்கார், அவர்கிட்ட போய் அந்த வேலை தான் செய்யறாரு. வறுமை அந்த வேலை தான் செய்கிறார். அப்படி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த இதெல்லாம் செய்யறப்ப புத்தகத்தை பதிப்பிப்பதை பார்த்து திருவாடுதுறை ஆதீனத்திற்கு ஒரு ஆர்வம் வருகிறது. ஆதீனத்திடம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது. நாமும் இதே போல பதிப்புகளாமே. ஏனென்றால் கிறித்துவ மிஷனரிகள் இங்கு வந்து மதத்தை பரப்ப துவங்கி விட்டார்கள். காரணம், பைபிளை பதிப்பித்து இங்கே விநியோகம் செய்து கிறித்துவ மதத்தை இங்கே பதிப்பிக்க, கிறித்துவ மதத்தை பரப்ப துவங்கி விட்டார்கள். தங்கள் மதம் போய்விடுமோ, தங்கள் மக்கள் எல்லாம் அங்கே சாடி விடுவார்களோ என்ற அச்சத்தில் திருவாடுதுறை ஆதீனமானது நான் தேவாரத்தையோ திருப்புகளையோ இங்கே பரப்புவோம் என்ற அந்த கொள்கையுடன் வழக்கறிஞர் சாரநாத் அவர்கள் வந்திருக்கிறார். அப்படி பரப்புவோம் என்ற அந்த கொள்கையுடன் அந்த திருவாடுதுறை ஆதீனம் அதற்கு ஆசைப்படுகிறது. அதற்காக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின்
அறிவுரை கேட்ப இவரும் அங்கு சென்று அந்த ஓலைச்சுவடி பதிவிடுதல் வேலைகளை அங்கும் செய்கிறார். அப்பொழுதெல்லாம் பெரிய பணமெல்லாம் தரமாட்டாங்க. வசதி படைத்தவர்களா, வசதி படைத்த வீட்டு பையனா, கொஞ்சம் பணத்தை கொடுத்து உணவு தருவார்கள், இருக்க இடம் தருவார்கள். ஒன்றுமில்லாதவனா, உணவை மட்டும் கொடுத்து வேலை வாங்கி அனுப்பி விடுவார்கள். சரி, இவர் பார்ப்பனராயிற்று என்று உணவையும் கொடுத்து இடத்தையும் கொடுத்து அங்கே அந்த வேலையையும் வாங்குகிறார்கள். இவரும் அங்கே அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் கும்பகோணத்திலே பேராசிரியராக இருக்கக்கூடிய நபர். இவர் ஊவேசா பேராசிரியரானதற்கு காரணமே இவர்தான். 2ஆம் வகுப்பு படித்த ஊவேசா கும்பகோணம் கல்லூரிக்கு பேராசிரியரானதற்கு காரணமும் இவர் வருகைதான். அதே போல பிரசிடென்சி கல்லூரிக்கு முதல்வரானதற்கு காரணம் இவரே தான். இவர் கழிவறை சென்றதுதான் ஒரே காரணம். இவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை காண வருகிறார். தியாகராய செட்டியார் என்பவர். அவர் அந்த கும்பகோணம் தமிழ் கல்லூரியிலே தமிழ் துறையில் பேராசிரியராக இருக்கிறார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் சென்று, வயசாகிவிட்டது, இனிமேல் பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது, வேலை ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஊவேசா அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தியாகராயருக்கு இயற்கை உபாதை வருகிறது. சரி, கழிவறைக்கு சென்று விட்டு வரலாம் என்ற அந்த கேப்ல நம்மால் ஒரே கடாயா விரட்டுறார் ஊவேசா. ஐயா, நான் உங்களிடம்தான் பல காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மனைவியும் என் அண்ணன் வீட்டிலே இருக்கிறார், அவள் அண்ணன் வீட்டிலே இருக்கிறார். அவளையும் நான் சென்று சந்திக்க முடியவில்லை. எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுங்கள், நான் எப்படியாவது பொழைத்துக் கொள்கிறேன் என்று கேட்கிறார். சரி, நம்ம பையன் தானே என்று அந்த வேலையும் வாங்கி தருகிறார். அதற்கு பின்னால் தான் ஊவேசாவின் வாழ்க்கையிலே வசந்த காலம் வருகிறது. ஆனால் நமது அண்ணன் சீமான் சொல்கிறார், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்ற ஊவேசா தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றிய ஊவேசா என்கிறார். அதுவரையில் வாடகை வீடு கூட இல்லாதவர். அந்த வேலை கிடைத்த பின் தான் கும்பகோணத்திலே வாடகை வீடை எடுத்து தன்னுடைய மனைவி குடும்பத்தாருடன் அங்கே செல்கிறார். அதுவரை வாடகை வீடு கூட இல்லாதவர் எப்படியடா தன்னுடைய சொத்துக்களை வித்திருக்க முடியும்? உன்னுடைய வடை சுடுறதுக்கு ஒரு அளவில் எத்தனை வடைத்தான் நாங்க சாப்பிடுறது? உன் தம்பிக்கு சாப்பிடுவாங்க, எங்களால முடியுமா? அப்படித்தான் நமது அண்ணன் சுட்ட இதுவும் ஒரு வடை என்று நிரூபணமாகிறது. இதே புள்ளியிலே ஊவேசாவின் வாழ்க்கையிலே இந்த வசந்த காலம் வீசுகிறது. அதே புள்ளியிலே யார் கை கால்களிலோ விழுந்து அவர் கால்களில் விழ வேண்டிய தேவையில்லை. இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்கிறது. அவர் கைகளை பிடித்து யாரிடமோ பேசி பிரசிடென்சி காலேஜுக்கு முதல்வராகவும் ஆகிவிடுகிறார். அப்படி அவர் வாழ்க்கையிலே அந்த வசந்த காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல முன்பு சொன்னதை போல ஊவேசா பதிப்பித்த அதிகபட்ச நூல்களே 96 தான். இந்த சமயத்திலே தான், இங்கே இவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே முதலிலே சொன்ன சீவை தாமோதரம் பிள்ளை இந்த திருவாடுதுறை ஆதீனத்திற்கு வருகிறார். அங்கே தொல்காப்பியம் 3 பதிப்புகள் இருக்கின்றன. அந்த தொல்காப்பியத்தில் ஒரு பதிப்பை அவர் இலங்கைக்கு சென்று அவர் பதிப்பிக்கிறார். ஆனா ஊவேசா அதை செய்யவில்லை. முன்பு சொன்னதை போல்தான், திருக்குறளையும் ஊவேசா பதிப்பிக்கவில்லை, தொல்காப்பியத்தையும் பதிப்பிக்கவில்லை ஊவேசா. அவர் பதிப்பித்தது 96 நூல்கள். அந்த 96லே 6 மட்டும்தான் சங்க இலக்கிய நூல்கள். 10 பாட்டு, சிலப்பதிகாரம் போன்ற 6 நூல்கள் தான் சங்க இலக்கிய நூல்கள். மற்ற அனைத்தும் பக்தி இலக்கிய நூல்கள், குடியுரிமை பேசக்கூடிய நூல்கள். ஒரு குறிப்பாக புறப்பொருள் வெண்பமாலை என்று அந்த நூல், அதிலே ஒரு பாட்டு வரும். பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என வியப்பம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பது அந்த பாட்டு. அது என்ன என்று கேட்டால், தங்களது குடிப்பெருமையை, ஒரு கரந்தை திணையிலே இருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் வெற்றி திணையிலே இருக்கக்கூடிய போர் வீரனிடம் சென்று தன்னுடைய குடிப்பெருமையை பேசுகிறான். நான் தான் முதலிலே இங்கே உருவானவன், வாளோடு வந்தவன் என்று நமது சீமான் பேசுவதை போல. அதைத்தான், அப்படிப்பட்ட நூல்களைத்தான் இவர் வெளியிட்டிருக்கிறார், பதிப்பித்திருக்கிறார். இதனால் எளிய மக்களுக்கு என்ன பயன்? பக்தி இலக்கிய நூல்களால் சாமானிய மக்களுக்கு என்ன பயன்? எந்த பயனும் மற்ற நூல்களைத்தான் அவர் பதிப்பித்திருக்கிறார். ஒரு 6 நூல்கள் இந்த 10 பாட்டு போன்ற நூல்கள். இந்த 10 பாட்டு போன்ற நூல்களிலும் உள்ளடி வேலைகளை நமது தமிழ் தாத்தா செய்திருக்கிறார். அந்த உள்ளடி வேலைகள் என்னவென்றால், 10 பாட்டு என்ற நூல், 10 பாட்டுகளை பெயர் கேட்டார் போல் 10 பாட்டுகளை கொண்ட நூல். அதே போல அந்த 10 பாட்டு என்ற நூல் ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று. ஆற்றுப்படை நூல்கள் என்றால், ஒரு குடிமகன் வேறு இடத்தை சேர்ந்தவன் ஒரு நாட்டிற்கு வருகிறான், தன்னுடைய வறுமையை கூறுகிறான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்
என்னுடைய மன்னனை சென்று பார், குறிப்பாக கரிகால சோழனை சென்று பார், அவன் உனக்கு உதவி செய்வான், அவனிடம் உன் தமிழ் பண்பை காட்டு, உன் தமிழுக்காக அவன் உதவி செய்வான் என்று மன்னன் அந்த நாட்டின் குடிமகன் அந்த நாட்டிற்கு யாசகம் கேட்டு வருவான். இவனை தொடர்ந்துதான் அந்த பாட்டுக்கள் இருக்கும். ஆனால் இதில் நம்ம தாத்தா செய்த உள்ளடி வேலை என்னவென்றால் திருமுருகாற்றுப்படை என்பதை சொருகுகிறார். திருமுருகாற்றுப்படை மட்டும் ஆடு மேன் அவுட் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இதில் இந்த திருமுருகாற்றுப்படை தான் ஆடு மேன் அவுட். அங்கே என்ன சொருகி இருக்கிறார் என்றால் மன்னன் குடிமகன் வெளியிடத்திலிருந்து யாசகம் கேட்க வருபவன். ஆனால் இந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் அந்த யாசகம் கேட்டு வருபவன் முருகனிடம் போய் வேண்டு, முருகனிடம் பக்தி கொள், முருகன் உனக்கு அனைத்தையும் தருவான். எப்படி 9 ஒரே மாதிரி இருக்கு, இது மட்டும் புதுசா இருக்கு தாத்தா சொருகுனது. சரி, அதே போல தமிழிலே ஒரு ஆகச் சிறந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒரு பக்தியிலே பதிப்பித்ததை வேற பக்தியிலே பதிப்பிக்க மாட்டார்கள். குறிப்பாக புறநானூற்றிலே பதிப்பித்தது அகநானூற்றிலே இருக்காது, அகநானூற்றிலே பதிப்பித்தது புறநானூற்றிலே இருக்காது. இதிலும் நமது தாத்தா ஒரு உள்ளடி வேலை செய்திருக்கிறார். இந்த 10 பாட்டிலே இந்த திருமுருகாற்றுப்படையை 12 திருமுருகளிலே 9ஆம் திருமுறையாக சொருகி இருக்கிறார். இதுவும் நமது தாத்தா செய்த உள்ளடி வேலைதான். இப்படி பல உள்ளடி வேலைகளை செய்துவிட்டு தமிழ் தாத்தா என்ற பட்டத்தையும் பெற்றுக் கொள்கிறார். இந்த தமிழ் தாத்தா என்ற பட்டத்தையும் இவாருக்கு கொடுத்துக் கொள்கிறார்கள். யாரு? கல்கி. பொன்னியின் செல்வன் எழுதிய கல்கி தமிழ் தாத்தா என்று இவரே நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு பார்ப்பனிய தாத்தா. தமிழ் தாத்தாங்கிறதுக்கு அவர் எதுவுமே செய்யல. 96 நூல்களை எழுதி இருக்கிறார். அதில் 6 நூல்கள் தான் சங்க இலக்கிய நூல்கள், 90ம் பக்தி இலக்கியமும் குடிப்பெருமையும். குடிப்பெருமையை பேசுபவர்கள் பார்ப்பனர்கள். அப்போ அப்படின்னா நம்ம இவரை பார்ப்பனிய தாத்தான் தான் சொல்லணும் முடிய, எந்த புள்ளியிலையுமே நம்ம இவரை வந்துட்டு தமிழ் தாத்தான் சொல்ல முடியாது. அது இங்க ஊர்ஜிதமாகுது. இப்படி இவர் செய்கிறார். அதே போல இவரிடம் இருந்தக்கூடிய வன்மத்தையும் நாம் பார்க்கலாம். தேவநேயப்பாவனர் என்ற ஒரு மாபெரும் மனிதர், அந்த காலத்திலேயே மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், தமிழிலே முதுகலை பட்டம் பெற்றவர். அவர் தமிழிலே அகர முதலி போன்ற ஒரு நூலை வெளியிட வேண்டி ஆசைப்பட்டிருந்தார். அவர் ஆனால் தேவநேயர் என்றால் கிறிஸ்தவர். அவர் தேவநேயப்பாவனர். அவர் ஆசைப்பட்டிருந்தார். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக திருவாடுதுறை ஆதீனத்தை அணுகினார். அப்போது நமது தாத்தா தான் அந்த திருவாடுதுறை ஆதீனத்திலே அந்த பதிப்புத்துறையின் தலைவராக இருந்தார். அந்த சமயத்திலே தாத்தாவை சென்று பார்க்கிறார். தாத்தா, எனக்கு தெரியாது, நீங்க ஆதீனத்தை சென்று பாருங்க. சரி, ஆதீனத்தை சென்று பார்க்கலான்ட்டு அவர் சென்று பார்க்கிறார். ஆதீனம் படிச்சு பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இதை நாம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதீனம் பார்க்கிறார். நீங்க முதல்ல போயிட்டு இவரை பார்த்துருங்க, ஊவேசாவை பார்த்துருங்க. ஊவேசா தான் அந்த துறையுடைய தலைவர். நீங்க அவரை பார்த்துட்டீங்கன்னா அவர் அதற்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு ஆதீனம் ஊவேசாவை அழைக்கிறார். ஊவேசா ஒரே வார்த்தை சொல்றார், அந்த நபரை நான் பார்த்ததே இல்லை, அவருக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படின்றாரு. அதை பதிவிக்கவே முடியவில்லை. எம்ஏ படிச்சவர். ஆனா அதே சமகாலத்தை சேர்ந்தவர். தாத்தா 2ஆம் வகுப்பு படித்திருக்கிறார். பிரசிடென்சி காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டார். EWS கோட்டா, பார்ப்பனிய தாத்தா. ஆனா எம்ஏ படித்தவர் கிறிஸ்துவர் என்ற காரணத்திற்காக வேலை கிடைக்காமல் தன்னுடைய சொந்த முயற்சியிலே அந்த அகர முதலியை வெளியிடுகிறார். அந்த அகர முதலி பிற்காலத்திலே தமிழ் வேர் சொல் அகராதி என்று மாறுகிறது. அந்த வேர் சொல் அகராதியை இந்த தமிழகம் முழுதும் எளிய மக்களிடம் கொண்டு சென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதுதான் அல்லவா இந்த திராவிடத்தின் வெற்றி. முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு சென்றது. அப்படி கொண்டு செல்கிறார். அதே புள்ளியிலே இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு பட்டம் ஒன்றை அளிக்கிறார்கள். தந்தை பெரியாரும் அதைத்தான் செய்தார். ஒரு பட்டம் ஒன்றை அளிக்கிறார்கள். அந்த பட்டம் ஞாயிறு, திராவிட மொழிநூல் ஞாயிறு என்ற அந்த பட்டம். அந்த பட்டத்தை தேவநேயப்பாவனருக்கு அளிக்கிறார்கள். அந்த பட்டத்தை தந்தை பெரியாரின் கையால் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தந்தை பெரியாரும் சென்றிருக்கிறார். அப்போது தந்தை பெரியார் கூறியது தேவநேயப்பாவனரிடம், இந்த பட்டத்தை, அதாவது உங்களுடைய அறிவுக்கு என்னுடைய அறிவு உங்கள் செருப்பளவுக்கு கூட வராது என்று தந்தை பெரியார் கூறுகிறார். கூறிவிட்டு, இந்த பட்டத்தை நான் தந்தால் நல்லா இருக்காது, நான் என் கையில வைக்கிறேன், நீங்க எடுத்துக்கங்க என்கிறார். அவரல்லவா மாமனிதன், இதுவல்லவா திராவிடம். ஆரியத்திற்கும் திராவிடத்துக்குமான வித்தியாசம் இதுவல்லதான தோழர்களே. ஒரு எம்ஏ படித்த ஒரு பட்டதாரியை தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கிறிஸ்தவர் என்ற காரணத்திற்காக அவருடைய பதிப்பை ஏளனம் செய்தது ஆரியம், ஊவேசாவின் ஆரியம். ஆனால் அதே புள்ளியிலே அவருடைய அறிவிற்கு மணிமகுடம் சூட்டியது தந்தை பெரியாரின் திராவிடம் என்று நாம் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும்.
அப்படித்தான் சனாதன பாரதியும் அப்படித்தான், சமத்துவ பெரியாரும் அப்படித்தான். ஆரியம் அதுதான், திராவிடம் அதுதான் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.